மேயர் பிரியாக்கு என்ன தெரியும்? என்ன பண்ணணும்? யார் மாநகராட்சியினுடைய மேயரு? எல்லாத்துக்குமே சேகர்பாபு முதுகு பின்னாடி போய் ஒளிஞ்சு நின்னுகிட்டா நடந்துருமா? மாநகராட்சி நிர்வாகத்தை நீங்க எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கீங்க? இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை. அவங்க எங்க போய் பேசணும்? அவங்க யார்ட்ட போய் பேசுவாங்க? மேயர்ட்ட அந்த தானே தரப்பு முறையிடணும். அமைச்சர்கிட்டே அப்புறம் மேயர்கிட்ட அங்க என்ன போறவங்கள பேசுவாங்க? போய் நீங்க கைது செய்றீங்க. ஹிட்லரா நீங்களான்னு கேட்கிறேன். ஹிட்லருடைய வாரிசுகளா? மோடி தான் அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ சமூக நீதியை பேசக்கூடிய கட்சி தானே. ஏன் இந்த மாதிரி பண்ற? வயித்துல அடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். என்னுடைய அக்கா தங்கச்சிங்க அந்த சென்ட்ரல் அந்த ஓரத்துல உட்கார்ந்திருந்தா அப்படி எழில் மிகு சென்னை அப்படி கெட்டு போயிடுமா? ஆயிரம் ஆயிரம் கோடிகளா கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கக்கூடிய வளங்களை பூராவும் திருடிக்கிட்டு இருக்கிறீங்க. அது தண்ணியா இருந்தாலும், மண்ணா இருந்தாலும், கல்லா இருந்தாலும், மண்ணா இருந்தாலும் நீங்க திருடுறீங்க. நிலமா இருந்தாலும் திருடுறீங்க. இன்னைக்கு ராம்சாருக்கு பதில் சொல்லுவாரா? முற்போக்கு சிந்தனையாளர் புத்தக கண்காட்சியில பேசுறாரு குட்டியப்பா. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லைல்ல. இன்னும் 5 மாசம் இருக்கு. நாங்க தான் நீ ஒரு 2 வருஷமா தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற. 2 வருஷமா அதானே செஞ்சுட்டு இருக்கிற. ஏன் 1 மாசத்துக்கு முன்னாடி தேர்தல் வேலையை பாருங்கன்னு இதே உதயநிதி பேட்டி கொடுத்தாரு, நீங்க கவனிக்கலையா? எல்லாரும் களத்துல இறங்கி தேர்தல் வேலையை பாருங்கன்னு கொடுக்கலையா? கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்போ இதுக்கு பேர் என்ன? தான் பேசினதை தானே மறந்துடுறது. பேசின எல்லாத்தையுமே கொஞ்ச நேரத்துல சூர்யா ஒரு படத்துல மறந்துடுவார் தெரியுமா? போட்டோ எடுத்து வச்சுப்பாரு. கஜினி படத்துல. அந்த மாதிரி போட்டோவை காட்டினான். ஐயா இது நீங்க போன வாரம் பேசிட்டீங்க இந்த கண்டென்ட். இப்ப மாத்தி பேசுறீங்க. திருப்பி மாத்தி பேசுங்கன்னு சொல்லி. கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி.